நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். இந்த சளி தொல்லைங்கிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மிகப்பெரிய தொல்லையாக இருக்கு. இதற்கான ஒரு நல்ல ஒரு கை வைத்தியத்தை இப்போ பார்ப்போம். தமிழ்நாட்டின் தலை சிறந்த மருத்துவர் சொன்ன ஒரு குறிப்பு இது. அதாவது 15 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் பெரியவங்களுக்கு 27 மிளகை உடைத்து தூளாக்கக்கூடாது, அந்த மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, கல்லில் வச்சு 1 2 உடைச்சிக்கணும். அதோட 300 மில்லி தண்ணீரை விட்டு மிதமான தீயில வச்சு அதை 100 மில்லி தண்ணியாக சுண்ட செய்து இரவில் தூங்கும்போது தூங்க போகிறதுக்கு முன்னதாக அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சிடணும். இதுபோல் 3 நாளைக்கு தொடர்ந்து குடிக்கணும். 15 நாள் பொறுத்து மறுபடியும் அதே போல் 3 நாள் குடிக்கணும். அதாவது 1 மாதத்துக்கு 2 முறை. இதுபோல் நீங்கள் 6 முறை குடிச்சிங்கன்னு சொன்னால் 6 மாதங்கள் 12 முறை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சளிங்கிற தொல்லையே முழுவதுமாக எதிர்காலத்துலேயும் வராது, இருப்பதும் குணமாயிடும். அதையும் தாண்டி நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல பெருமளவு மேம்பட்டு எந்த நோயும் உங்களுக்கு தாக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இந்த சளி தொல்லை, ஆஸ்துமா, அப்போ சுவாச கோளாறு அப்படிங்கிற கோல்டு, சீதளம் சொல்கிறேன் பாருங்கள், அது மாதிரி எந்த தொல்லையும் வரவே வராது. சிறு பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா 5 வயது முதல் 10 12 வயசு பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா 11 மிளகு எடுத்துக்கிட்டு 200 மில்லி தண்ணீரை விட்டு அதை 50 மில்லியாக சுண்ட காய்ச்சி அதே போல் தரணும். இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களது ஐலைஃப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.